அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா திமுக தேமுதிக இந்த காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு, சக்கரை பொங்கல்ல ரசத்தை ஊற்றின மாதிரி இருந்துச்சா, விஷத்தை ஊற்றின மாதிரி இருந்துச்சா, அதாவது இந்த பழம் இந்த பால் இது உண்மையிலேயே பாலும் பழமும் தானா, அல்லது இது என்ன அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதில் மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது, திமுக தொண்டர்களுடைய பார்வை தேமுதிகவை பார்த்து எப்படி இருக்குது, தேமுதிக தொண்டர்களுடைய பார்வை இந்த கூட்டணியை பொறுத்து இந்த கூட்டணியை பார்த்து எப்படி இருக்கிறது, சமூக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி எல்லா களம் இப்படி எல்லாத்துலேயுமே இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரைட்டு எல்லாம் காரி துப்பினாங்க, கேவலப்படுத்தினாங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு நடக்கிற அவமானம் எப்படி வடிவேல் அவர்களும் பிரேமலதா அவர்களும் மூஞ்சில் முழிப்பாங்க அப்படி இப்படின்னு 1008 கணக்குகள் பேசினாலும் கூட நம்பர்ஸ் அடிப்படையில் இந்த கூட்டணி எப்படி இருக்கும், திமுகவுக்கு உண்மையிலேயே இது பலமா, அதிமுக கோட்டை விட்டுருச்சா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரா, இன்னும் கொஞ்சம் 1-2 தானே எக்ஸ்ட்ரா கொடுத்து கொஞ்சம் அவங்களை அகாமடேட் பண்ணியிருக்கலாமா அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்குது இல்லையா. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ரேண்டமாக என் கண்ணில் பட்டுச்சு. கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகர், அவர் அண்ணாமலை படத்தில் அந்த ஏலம் நடக்கும்ல, அண்ணாமலை அவர்கள் 8 கோடி 9 கோடி அப்படின்லாம் சொல்லி ஏலம் நடக்கும்ல, அந்த மாதிரி விலையை ஏற்றி விட்டுட்டு ஒரு குறைந்த மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பல மடங்கு விலையை ஏற்றி விட்டு எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐயோ அவசரப்பட்டு அவங்க வாங்கிடுவாங்களோ, அவங்க வாங்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய லாஸோ, நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அவங்கள அதிக ரேட்டுக்கு வாங்க வச்சுட்டு தலைவன் கம்முன்னு போயிட்டாப்புல. அந்த மாதிரியான ஒரு கேமை தான் இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் கூட பிரகாஷ்ராஜுக்கு அவங்க அப்பா நிலத்தையே தனுஷ் விற்பார்ல அதிக நிலத்துக்கு அதிக விலைக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டார் இபிஎஸ்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிதான் பண்ணிட்டாரா, இல்லை ட்ரை பண்ணியும் தேமுதிக உள்ளே கொண்டு வர முடியாமல் ஏடிஎம்கே ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மொதல் விஷயம் என்ன தெரியுமா, நிறைய செய்திகள் நான் சொல்லும்போது எனக்கு இவங்க சொன்னாங்க அல்லது நமக்கு சோர்ஸ் மூலமாக தகவல் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் யார் தெரியுமா, இப்போ நான் சொல்ல போகிற செய்திக்கு நானே தான் சோர்ஸு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒருத்தர் சொல்லிலாம் இல்லை, எனக்கே நேரடியாக தெரிந்த ஒரு விஷயம். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சஸ்பென்ஸு, வரும்போது ஒரு நேரம் காலம் வரும்போது நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ இல்லை, கடந்த 2-3 மாதங்களாகவே தேமுதிகவை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வமே கிடையாது. அப்படியே அவங்க வர்றதா இருந்தாலும் அந்த 5 சீட்டு 6 சீட்டு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மேக்சிமம் பொட்டன்ஷியல், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபானா ஓகே, அதுக்கு மேலே அப்படின்னா அவங்க வரவே வேணாம், அவங்க அங்கேயே போட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆரம்பத்திலிருந்தே அவருடைய மைண்ட் செட்டு. ஆனால் தேமுதிக எடுத்து வச்ச கால்குலேஷன் என்ன, 20 ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய டாக்கு, 20 ஆரம்பித்து 18 14 அப்படி இப்படின்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு தெரியும், தமிழில் வேணால் போட்டு காட்டுறேன், அந்த அம்மா போனால் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, தேமுதிகவுடைய ஓட் பேங்க் 0.4%, இவங்களுக்கு எத்தனை சீட்னு ஒரு கணக்கு இருக்குது, இவங்களுக்கு 10 சீட்டோ அல்லது இதுக்கு மேலேயோ கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு நாமே நெருப்பு எடுத்து தலையில் சொரிஞ்சு கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சிக்கிற மாதிரி ஆகிடும். முரசு சின்னம் அப்படின்னா இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸு, 10 சீட்டை முரசு சின்னத்துக்கு ஒதுக்கிடுறாங்க தேமுதிகவுக்கு, அண்டு தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதிக்கு 20 கோடி தேர்தல் செலவுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு 200 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 200 கோடி பணம் ப்ளஸ் 10 சீட்டு அப்படின்னு தேமுதிக கொடுக்குறாங்க. 10 கேண்டிடேட்டை அவங்க முரசு சின்னத்தில் என்டிஏ அலைன்ஸில் போட்டுறாங்க. அந்த பணம்னு ஒன்று தேர்தல் செலவுக்குன்னு வாங்குறாங்கல்ல, அது எவ்வளோ வந்துட்டு போகுது. அந்த பணத்தை அந்த 10 எம்எல்ஏக்களுக்கும் அந்த 10 வேட்பாளர்களுக்கும் 20 கோடி அவங்க செலவு பண்ணுவாங்களா, அல்லது அந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டு பெருசாக செலவு பண்ணாமல் வேட்பாளர்களை அப்படியே விட்டுருவாங்களா? இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி. அப்போது தேமுதிக கொடுக்குற ஒவ்வொரு சீட்டுமே அந்த பக்கம் ஆப்போசிட்டில் உதயசூரியனை இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் முரசு என்டிஏல செலவுக்கு பெருசாக அவங்க காசு கொடுத்தாலும் அந்த காசை ஃபேமிலி எடுத்துகிட்டு போயிடும், கேண்டிடேட்டுக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்கும்போது, எதிரில் உதயசூரியனை இறக்கி அவங்க 20 கோடி 30 கோடின்னு சொல்லி இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேட்பாளருக்கும் யார் ஜெயிப்பாங்க? ரெட்டலை முரசு கம்பேர் பண்ணி பாருங்கள், உதயசூரியனுக்கு எதிராக நின்னா யார் வெயிட்டாக தெரிவாங்க? இது எல்லாமே போட்டு பார்க்குறேன். அப்போ இவங்களுக்கு இருக்கிற அந்த 0.5% கம்மியான ஓட்டுக்கு 10 தொகுதி நம்ம திமுகவுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுக்கணுமா?
அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த சக்திகள் வருதோ எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலையும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. கடைசியாக நடந்த சிவராத்திரி அப்போ நடந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதில் ஆர்வமும் கிடையாது, பெருசாக விருப்பமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்த்து இல்லை, வேண்டாம், 10 சீட்லாம் கொடுக்கறது 10, 8 அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் கூட நமக்கு வந்து லாஸ் தான், செட் ஆகாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருந்துட்டு இருக்குது. போட்டும் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனாலும் தேமுதிகவுடன் நெருங்குகிறது என்டிஏ, நெருங்குகிறது அதிமுகன்னு சொல்லி தொடர்ச்சியாக செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான சிம்டம்ஸை இவங்களே கசியை விட்டுட்டே இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஏடிஎம்கேல எடப்பாடியார் வந்து கூப்பிட்டு பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் என்னத்தை கேட்டேன்? ஒரு 18 சீட்டு தானே கேட்டேன், கூப்பிட்டு பேசலாம் இல்லை, கால் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு மாதிரி புலம்பியதாக ஒரு செய்தி வந்துச்சுன்னா கூட நான் சொன்னேன் இல்லையா? உண்மை என்னன்னா கண்டுக்கல. அப்படி செய்திகள் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு சினாரியோ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்படியே டிஎம்கே சைடு வாங்க. அங்க காங்கிரஸ் அதிக சீட்டு 40 கிட்ட 35 சீட்டாச்சு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நெருக்கம். ஆட்சியில் பங்கு வேணும், உள்ளாட்சியில் 30% வேணும். அதே போக பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2029 எங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி நெருக்கிறாங்க திமுகவை போட்டு. சண்டை உச்சத்தில் இருக்குது. இத்தனை ஆண்டுகளாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்செப்ஷனே அப்படியே மாறி போச்சு. ஒரு கடைசி 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு திமுக கூட்டணி ரொம்ப ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த நரேட்டிவை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. கேசி வேணுகோபால் அவர்கள் வந்தாலும் கூட தெளிவாக 22ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பத்தி நான் முடிவு சொல்லுவோம். ஆனா இறுதி முடிவு ராகுல் காந்தி எடுப்பார்னு சொல்றாங்க. டெல்லி தலைமை எடுக்கும்னு சொல்லல, மல்லிகார்ஜுன கார்கே எடுப்பார்னு சொல்லல, ராகுல் காந்தி இறுதி முடிவு எடுப்பார். அப்படின்னு என்ன, கடைசி ஃபைனல் கால் ராகுல் காந்தி. இது ராகுல் காந்தி சொல்லி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இன்டென்ஷனலாகவே அவங்க தெளிவாக தான் அந்த டிஸ்டன்ஸை திமுக கூட மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு எப்படியாச்சும் கேசி வேணுகோபால் அவர்கள் ஸ்டாலினை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அதை தவிர்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவுக்கு ப்ராப்பராக அந்த அலைன்ஸை செட் பண்ண முடியாமல் நெகட்டிவிட்டி அதிகமாயிட்டே போகுது. பர்செப்ஷன் வைஸ் அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறாங்க. 5000 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இனிமேலாம் பாருங்க எங்க கூட்டணியில யாருமே ஆட்சியில பங்குன்றத பத்திலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 15 நிமிஷத்துல காங்கிரஸ் பேசுது. அப்படின்னும் போது என்னடா பண்றது? பர்செப்ஷன் வைஸ் ஒரு காலத்துல நம்ம அப்படி இருந்தோம், இன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தா செட்டில்டா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம என்னடா இப்படி ஆயிட்டோன்ற சூழல்ல தான் அந்த பரபரப்புல தேமுதிகவை தூக்கி உள்ள போட்டுடலாம். ஏன்னா தேமுதிகவும் போய் அப்படி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ்ல என்ன பண்ணும் காங்கிரஸ்? திமுகவுக்கு வெளியே ஆப்ஷனே கிடையாது. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும், திமுகவை பிச்சு கொதறிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு. அப்போ தேமுதிகவை அங்கே போறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு வேணா அங்கே பார், நாங்கள் ஆல்ரெடி ஒரு சேஃபான டீம் வச்சிருக்கோம், இதுதான் நம்பர், எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா போங்கன்ற மாதிரி நம்ம வேணா ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி அவசர கோலத்தில் எங்க அவங்க வந்து டாக்க முடிச்சிட்டாங்களோன்னு பயந்துக்கிட்டு தேமுதிகவுக்கு உள்ள போட்டுக்கிறாங்க. இப்போதான் நடக்குது கூத்து. என்ன அப்படின்னா இப்போ உள்ள போட்டாச்சு, சீட் ஷேரிங்னு ஒன்று வரும். அதை நம்ம அடுத்து இந்த பாயிண்ட்டை பேசிட்டு நமக்கு அதுக்கு அடுத்து பேசலாம். இப்போ இந்த இடத்துல தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டுகள், ஏன்னா சீட்டு எவ்வளோன்றதை பேசிட்டு, ராஜ்யசபா கொடுக்குறாங்களா இல்லையான்றதை பேசிட்டு, அது போக தேர்தல் செலவுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு தான் தேமுதிக உள்ளே வந்திருக்கும் திமுகக்குள்ளே. அது வெளியே அப்புறமா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவுக்கு 8 சீட்டு தராங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை 6 சீட்டு தராங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை 10 சீட்டு ஏதோ, பட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கா? இந்த எந்தெந்த தொகுதிகள்லாம் முரசு சின்னத்தில் உதயசூரியன் வந்து தேமுதிகவை இறக்கி விடுதோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னதான் தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் அந்த பணம் வேட்பாளர் வரைக்கும் இறங்குமா? கண்டிப்பா இறங்காது. பெரும்பாலும் குடும்பத்துக்கு போயிடும். இந்த பக்கம் முரசு, இந்த பக்கம் முரசு, இந்த பக்கம் இப்ப ரெட்டலை. இப்ப அவங்கள அந்த பக்கம் விட்டதுனால 10 இடங்கள்ல கூடுதலா ரெட்டலை நிறுத்தலாம். ரெட்டலை வேட்பாளர் இறக்கி அந்த ரெட்டலை வேட்பாளர் மேலே இவங்களுக்கு வேட்பாளர் செலவுக்குன்னு கொடுக்கலான்னு வச்சிருந்தாங்கல்ல, அந்த பணத்தை அந்த வேட்பாளர் மேலே இறக்கணும். என்ன ஆகும்? இங்க முரசு, இங்க ரெட்டலை. அப்ப 6 தொகுதினா 6மே நமக்கு ஃப்ரீ ஹிட் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கணக்கு போறாரு. 8 தொகுதி நீ முரசு கொடுக்குறே, 8 எங்களுக்கு ஃப்ரீ ஹிட், போயிட்டு வா. எப்படி பார்த்தாலும் அந்த சின்னம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் ரெட்டலை, இந்த பக்கம் டார்ச் லைட்டு, இந்த பக்கம் முரசு, இந்த பக்கம் இல்லை மற்ற ஏதோ ஒன்று அப்படின்னா தீப்பெட்டி சின்னம், எது பெருசா தெரியும்?
அதனால நம்ம அதிகப்படுத்துவோம், ரெட்டலையில் நிற்கிற தொகுதிகளை அதிகப்படுத்துவோன்றத கான்சென்ட்ரேட்டாக அவங்க இருந்து இப்படி தள்ளி விட்டு போயிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு அடுத்த கட்ட சிக்கல் வருது. என்ன தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல என்னென்ன வேலை பார்த்துருக்காரு எடப்பாடியார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ தேமுதிக உள்ள வந்ததன் மூலமாக யாருடைய சீட்டிலிருந்து பிரித்து தேமுதிக கொடுக்கறது அப்படின்னு வருமா? திமுகவுக்கும் 170 இடத்துலயாச்சும் நிற்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் எப்படி நிற்கிறது? இப்போ தேமுதிகவுக்கு 6ஓ 8ஓ கொடுக்கறதா இருந்தால் தன்னுடைய கோட்டாலிருந்து தான் எடுத்து கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்தது பத்தல, நாங்கள் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் 2021 இந்த வாட்டி அந்த முட்டாள்தனத்தை பண்ண மாட்டோம், 2ஆச்சும் நாங்கள் கூடுதலாக வாங்கிடுவோம். ரெட்டை இலக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய அதிகபட்ச முயற்சி 10 12 வரைக்கும். ஆனால் 2ஆச்சும் கூடுதலாக வாங்கிடணும்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளும் சரி விசிகாவும் சரி எல்லாரும் கங்கணம் கட்டி நின்று இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் திமுக தன்னுடைய கோட்டாவிலிருந்து தான், உதயசூரியன் கோட்டாவிலிருந்து தான் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தாகணும். அடுத்த விஷயம், இப்போ ராஜ்யசபா ஒன்று கொடுத்துட்றாங்க தேமுதிகக்கு, திமுக ஒன்று கொடுத்துருது. இப்போ மறுபடியும் திமுக கூட்டணிக்குள்ள கேள்வி வருமா வராதா? குருநாதர் வைகோ கேட்க மாட்டாரா? நேற்று வரைக்கும் உன்னை வண்ட வண்டியாக கிழிச்சு காரி துப்பிட்டு இன்னைக்கு செல்வாக்கா தேர்தலுக்கு வெறும் 30 நாள் இருக்கும்போது வந்து கூட்டணியில் சேர்ந்துப்பாங்களாம். அவங்களுக்கு நீ வந்து எங்களுக்கு கொடுக்குற சமமான சீட்டையும் கொடுத்துருவ, ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்துருவ, ஆனால் எங்களுக்கு ராஜ்யசபா கிடையாதான்னு சொல்லி குருநாதர் வைகோவுக்கு தோணாதா? ஏன் வந்து விசிகாவுக்கு தோணாதா? அப்போது கேட்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இத்தனை 4.25 வருஷம் 5 வருஷமே ஆயிடுச்சு. 5 வருஷத்துல திமுக பண்ண அத்தனை பிரச்சனைகளுக்கும், திமுக மேல வந்த அத்தனை விமர்சனங்கள், திமுக வாங்கின அத்தனை கெட்ட பேரையும் அப்படியே திமுக கூட்டணி கட்சிகளும் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப அவ்வளவு குறுக்க பாஞ்சு குண்டடி வாங்கின கூட்டணி கட்சிகள்லாம் எங்களுக்கும் அதே 6 சீட்டு, தேமுதிகவுக்கும் அதே 6 சீட்டுனா என்னையா லாஜிக் இது? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கறத விட கூடுதலாக 1 சீட்டு 2 சீட்டாச்சும் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கொடுத்தே ஆகணும். அங்கே ராஜ்யசபா சிக்கல் வந்தால் இங்கே ராஜ்யசபா சிக்கல் வரும். இப்போ இந்த ஒரு காமெடியில் வடிவேல எல்லாரும் துரத்திட்டு ஓடுவாங்க இந்த கைப்புள்ள தான் வின்னர் படத்தில். அவர் வேகமாக ஓடி போய் தண்ணியில் குதிச்சிருவார். குதிச்சதுக்கப்புறம் பொறுமையாக துரத்திட்டு வந்த ஒருத்தர் ஒரு பாம்பு பற்ற வச்சு கரெக்டாக நேராக அந்த தண்ணியில் போட்டு அப்படி வெடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கேஷுவலாக இப்படி பற்ற வச்சு திமுக கூட்டணிக்குள்ள அப்படி போட்டு வெடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாயிட்டாரு. போட்டோம் 10 தொகுதி மீதி போடு ரெட்டலை, அதே காசை இங்கே இருக்கு அப்படின்னு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா சீட் ஷேரிங்குள்ளே நம்ம வருவோம். காங்கிரஸுக்கு ஸ்டாலின் அவர்கள் செக் வச்சுட்டாரா இது மூலமா அப்படின்னா, நம்ம திமுக காரங்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 25 தான். தேமுதிக உள்ளே எடுத்து போட்டோம்ல 25ன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் 20ன்னு தான் சொல்லுவோம். எடுத்துக்க எல்லாம் கிளம்புன்னுவோம். ஏன்னா நாங்கள் 5000 கொடுத்துருக்கோம். கடைசி 45 நாளில் நாங்கள் 9000 ரூபா கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. பொங்கலுக்கு கொடுத்த 3000, அது போக பிப்ரவரி மாதம், அதாவது அதுக்கு ஜனவரியில் கொடுத்த 1000, அது போக பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த 5000, மொத்தம் 9000. 45 நாளில் 9000 போய் சேர்ந்துருக்கு. அப்படின் போது நாங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறோம். அது போக நாங்கள் கொடுக்க வந்த 5000 கேஸ் போட்டு கெடுக்கிறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணிருக்குது. அதனால வேகமாக போய் ஏடிஎம்ல எல்லாரும் வித்ட்ரா பண்ணிருங்கன்னு நாங்களே கிளப்பி விட்டுட்டோம். அப்போது டிமானிட்டைசேஷன் டைமில் எப்படி எல்லாம் ஏடிஎம்க்கு பதில் அடிச்சுட்டு ஓடுறாங்களோ அந்த மாதிரி இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஏடிஎம்க்கு ஓடுறாங்க. அதிமுகவை திட்டிகிட்டே ஓடுறாங்க. என்னப்பா நம்ம வர காசை இவங்க கெடுக்க பார்க்குறாங்களோன்னு சொல்லி போயிட்டு இப்போலாம் பணத்தை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படின்னும் போது நாங்கள் தான் ஜெயிப்போம். என்ன காங்கிரஸ் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் காங்கிரஸை டீல் பண்ண போகிறோம், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிட்டிங்கில் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் பக்கம் இருக்குது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இவ்வளோ சுற்றி இவ்வளோ பில்டப் கொடுத்து என்ன சொல்கிறது, யூட்டன் போட்டு டேபிளை உடச்சி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் 25க்கே ஒத்துக்கிறோம் 28க்கே ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு போனாங்கன்னா அதை விட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும் காங்கிரஸுக்கு? யோ கோமாளி, இதுக்காயா 80 நாளாக குழு அமைச்சிக்கிட்டு கூப்பிடுவான்னு உட்காந்துருந்தேன். இதுதான் 80 நாளாக உட்காந்துருந்தீங்களா? தேசிய கட்சி 150 வருஷம், இந்தியாவிலேயே வயசான கட்சி நீங்கள் தான், கேவலமா இல்லையான்னு சொல்லி ஊரே காரி துப்பாத. பேசின பஞ்சு டயலாக்குக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற கீழே இருக்கிற ஒருத்தங்க வேலை செய்வாங்களா? 25 சீட்டுக்கே முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, திமுக வந்து சோனியா காந்தி அவர்களை அப்ரோச் பண்ணி ப. சிதம்பரம் மூலமாக அது பண்ணி இது பண்ணி காங்கிரஸை 25 சீட்டுக்கே உள்ளே முடிச்சிடுறாங்க. கீழ்மட்டத்தில் காங்கிரஸ் கட்சியார் வேலை செய்வாங்களா? தேமுதிகவை வச்சு நம்மளை லாக் பண்ணி 25 சீட்டில் நம்மளை முடிக்கிறாங்க. வழக்கமாக போன தடவை எம்எல்ஏ ஆனவங்களே தான் இந்த தடவை ஆக போகிறாங்க, எம்பி ஆனவங்கள தான் ஆன போகிறாங்க. மற்றபடி நமக்கு உள்ளாட்சியிலே ஆகட்டும் மற்ற விஷயங்களே ஆகட்டும் என்னடா இருக்குது? அப்போது அந்த 20 பேர் பதவியில் இருக்கிற 20 பேர் வேற, நம்ம வேறடா.
நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லி களத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படும். காங்கிரஸ் ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்காது. அப்ப கை போட்டியிடுற தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகளில் உதயசூரியனுக்கு காங்கிரஸ் கட்சியார் ஓட்டு போடுவாங்களா? தேமுதிக ஓட்டு போடுவாங்களா? ஏய் இவங்கள வச்சு தானடா நம்மளை பிளாக்மெயில் பண்ணாங்க, இவங்களை வச்சு தான் நம்மளை மிரட்டினாங்க, இவங்களுக்கு போய் நம்ம இப்போ ஓட்டு போட்டு வரணும், ஜெயிக்க வச்சு என்னத்த பண்ண போறோம்? அதுவும் வந்து விருதுநகர்ல மாணிக்கம் தாக்கூருக்கு செக் வைக்கிறதுக்காக நாங்க விஜய் பிரபாகரன் 2029 இறக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுமான்னு சொல்லி தேமுதிக நிக்கிற தொகுதியில காங்கிரஸ்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸும் அந்த கூட்டணியிலே தொடருது அப்படின்னா, உடச்சிட்டு வந்துச்சுன்னா அது வேற கதை, கம்ப்ளீட்டா வேற சினாரியோ, அதை விட்டுருங்க. தொடருது அப்படின்னா அதே போல காங்கிரஸ் நிக்காத மற்ற தொகுதிகளில் இவங்களை வந்து 30 சீட்டுக்குள்ள ஆட்சியிலையும் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, டீலை முடிச்சிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் பக்கம் போயிடுவாங்க. இப்படி நடக்கிற சூழ்நிலையில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 70லிருந்து 75 தொகுதிகள் ஒதுக்கி ஆகணுங்க. காங்கிரஸ், விசிக, தேமுதிக, 2 கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம், மதிமுக, முஸ்லீம் லீக், இன்னும் இருக்கக்கூடிய சில கட்சிகள்னு ஒட்டு மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா 70 தொகுதியாச்சும் ஒதுக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ அவங்க இருக்காங்க. 70க்கு மேலே. அந்த 70ம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய என்டிஏக்கு ஃப்ரீ ஹிட்டு, அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சது, மாஸ்டர் மூவ் பண்ணது ஐயா ஸ்டாலின் அவர்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படின்னு கொஞ்சம் சென்சிபிளாக யோசிச்சு பார்த்தா 4% இருக்கிற ஒரு கட்சியை, கூட்டணி கட்சியை மிரட்டுறதுக்கு, காங்கிரஸை மிரட்டுறதுக்கு 0.4% இருக்கிற கட்சியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் திமுக சொல்லுதுன்னா இந்த காமெடியெல்லாம் யார் ஒத்துப்பாங்க? காங்கிரஸ்காரங்க ஒத்துப்பாங்களா? அப்போது இவங்களை அங்கே போக விட்டு விலையேற்றி அந்த பக்கம் தள்ளி விட்டு உண்மையிலே இந்த இடத்துல வெயிட்டை காட்டினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழ்நிலையில தான் வைகோ அவர்கள் வாயை கொடுக்க, அதுக்கு பதிலடிக்கு மறுபடியும் மாணிக்கம் தாக்கூர் வந்து பார் எங்கள் தலைமை சொல்லிச்சுன்னு சொல்லி அமைதியாக இருக்கிறோம், வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கூட்டணிக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க தொடங்கி இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ரோபோ படம் பார்த்தீங்களா, எந்திரன் படம், அந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக்ல அந்த சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுவார் வசீகரன். அப்போ வந்து வில்லன் சொல்லுவார்ல போரா, ப்ரொஃபஸர் போரா சொல்லுவார், கதையே இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. கதையே இப்போ தான் ஆரம்பிக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. பேசுவோம், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.